Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு டேட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒர்க்கிங் டேஸ் எத்தனை அப்படின்றது என்ன ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான். வாங்க நம்ம எக்ஸாம்பிள்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 3ல இருந்து 18th வரைக்கும் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் இருக்கு அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம 15 and 17 ஹாலிடேவும் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஈக்குவல் டு நெட்வொர்க் டேஸ் டாட் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்ற ஃபார்முலா எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் டேட் நமக்கு இந்த ஃப்ரம் டேட், எண்ட் டேட் நமக்கு இந்த டு டேட், வீக்கெண்ட் அப்படின்னு சொல்றது நமக்கு சாட்டர்டே சண்டே. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வரும் பாருங்க. உங்களுக்கு சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்றது நம்பர் 1. ஸோ 1 அப்படின்றத எடுத்துட்டு ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதுதான்ப்பா நடுவில் ஹாலிடேஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 11 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றது வந்துடும். கீழே கேலண்டர்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஆன்சர் கரெக்டா வந்துருச்சுங்களா? இதுதான் 11. சரி, ஓகே. ஒரே ஒரு நாள் வீக்கெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம். அதே நெட்வொர்க் டேஸ் டாட் இன்டர்நேஷனல் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், மண்டே ஒன்லி. அப்ப பாருங்க கீழே 12 ஆப்ஷன் இருக்கு. ஸோ 12 அப்படின்னு சொல்றது மண்டே ஒன்லி, கம்மா ஹாலிடேஸ் ஆஸ் யூஷுவல் இதை செலக்ட் பண்ணணும். நமக்கு 12 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே, இப்போ மண்டே வெட்னஸ்டே மட்டும் ஒருத்தவங்களுக்கு வீக்கெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டேவை ஸ்கிப் பண்ணி வர வீக்கெண்டா அவங்களுக்கு அந்த நேரத்தில் அமைஞ்சிடுது. அப்போ எத்தனை ஒர்க்கிங் டேஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இங்க போயிட்டு நெட்வொர்க் டேஸ் டாட் இன்டர்நேஷனல் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். இப்போ நம்ம இந்த உங்களுக்கு மண்டே அண்ட் வெட்னஸ்டே செலக்ட் பண்றதுக்கு இதுல ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு கோட்ஸ் ஓபன் பண்ணி மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்பயுமே. சரிங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மண்டே உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம், அது நான் ஒர்க்கிங் டே. டியூஸ்டே இஸ் அ ஒர்க்கிங் டே. திருப்பி வெட்னஸ்டே இஸ் அ நான் ஒர்க்கிங் டே. Thursday, Friday, Saturday, Sunday. ஓகேங்களா? ஸோ நான் ஒர்க்கிங் டேவை 1 ஆகவும் ஒர்க்கிங் டேஸ் 0 ஆகவும் போட்டுட்டு கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு மண்டேல இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகும். இந்த உங்களுக்கு இந்த 1 2 3 4 அப்படின்னு நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த 7 டிஜிட்ஸ் என்டர் பண்றதுல ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்றதை நீங்க மண்டேன்னு தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க கொடுக்கறத எக்ஸலும் மண்டே அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கும். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்ற ஆர்டர்ல தான் இது வரும். ஸோ என்னைக்கு உங்களுக்கு நான் ஒர்க்கிங் டேவோ அதை 1ன்னு போட்டுக்கணும், ஒர்க்கிங் டேவோ 0ன்னு போட்டுக்கணும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுல கமா ஹாலிடே இதுல 17 and 26 க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இதை நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். இங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் 2 வயசுல நம்ம எப்படி இந்த நெட்வொர்க் டேஸ் டாட் இன்டர்நேஷனல் போடலாம் அப்படின்னு சொல்றது. சரி, நெட்வொர்க் டேஸ்னா என்னன்னு சொல்றதா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? உங்களுக்கு சாட்டர்டே சண்டே மட்டும்தான் எப்பயுமே வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க டைரக்டா நெட்வொர்க் டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுல வீக்கெண்ட்ஸ் என்டர் பண்றதுக்கான ஒரு ஃபீல்டு கிடையாது. டைரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது மாதிரி கேஸ்ல ஃப்ரம் டு டேட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நமக்கு வீக்கெண்ட் செலக்ஷன் கிடையாது. டிஃபால்ட்டா சாட்டர்டே சண்டேனே எடுத்துக்கும். ஹாலிடேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 11 அப்படின்னு மேல வந்திருக்க ஆன்சரே வந்துடும். இதுதான் நெட்வொர்க் டேஸ்க்கும் நெட்வொர்க் டேஸ் டாட் இன்டர்நேஷனலுக்கும் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.